ஏப்ரல் 22ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் யக்னா கிரிக்கெட் மைதானத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ 20 ஓவர்கள் முடிவில் 159 ரன்களை மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து சேசிங் செய்த டெல்லி வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 161 ரன்களை அடித்து வெற்றி பெற்றது. டெல்லி அணியின் ராகுல் முன்னாள் அணியான லக்னோவிற்கு எதிராக அதிரடியாக ஆடி அரை சதம் அடித்து அசத்தினார். இந்த வெற்றியின் மூலம் டெல்லி நல்ல ரன் ரேட்டுடன் பாயிண்ட் டேபிளில் 2வது இடத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் போட்டி முடிந்ததும் லக்னோ உரிமையாளர் கோயங்கா ராகுலுக்கு தாராளமாக கை கொடுத்து வாழ்த்தினார். பின்னர் ராகுலுடன் சகஜமாக பேச கோயங்கா முயற்சி செய்தார். ஆனால் கை கொடுத்ததே பெருசு என்பது போல ராகுல் சடாரென நகர்ந்து சென்று விட்டார். இது கோயங்காவுக்கு முகத்தில் அடித்தது போல ஆகிவிட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக இப்போதான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நல்ல தரமான செய்கை ராகுல், பழிக்கு பழி அப்படிங்கிறது இதுதான் போல. இவ்வாறு விதவிதமான பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.